Hi, welcome to Kerufoodbasket channel. இன்னைக்கு வீடியோவில் சிக்கன் கீமா ரெசிபி எப்படி செய்யலான்றது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணணும். ஒரு கப் ஸ்ப்ரிங் ஆனியன், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, வாசனை பொருட்கள் பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் இதில் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒன் மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பாயில் பண்ண வாட்டர்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஆஃப் குக்கில் இருக்கும். இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வாசனைக்காக பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை வச்சுருக்கோம். அதை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சோட்டே பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண டொமேட்டோ ஆட் பண்ணணும். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணி நம்ம லிட் கவர் பண்ணி வச்சிட்டோம்னா குயிக்காக டொமேட்டோ குக் ஆகிடும். போதும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் கவர் பண்ணி வச்சுடுவோம். இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம்.
நம்ம ஆல்ரெடி வந்து 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கிறதுனால மசாலாலாம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கரம் மசாலா, தனியா பவுடர், மிளகாய்த்தூள், உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சள்தூள் சேர்த்து தான் வந்து சிக்கனை பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த கிரேவிலையும் நம்ம வந்து கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் போல் இந்த மசாலா வாசனைலாம் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம சிக்கனை வந்து ஆஃப் குக் பண்ணிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் கவர் பண்ணி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இந்த அளவுக்கு திக்காயிட்டு வந்த உடனே நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ சேர்க்கணும். இதில் நீங்கள் வந்து க்ரீன் பீஸ் இல்லைன்னா பாயில்டு பொட்டேட்டோ, பேபி பொட்டேட்டோ இது கூட நம்ம சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் லீஃப் வந்து சேர்க்குறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ வந்து நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு சிக்கன் கீமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலுக்கு ஊற்றிக்கலாம். இதோட சப்பாத்தி, நான், பிரெட், ஒயிட் ரைஸ் கூட சாம்பார் இல்லைன்னா ரசம் ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. அதில் சாப்ட் ஜிஞ்சரை வந்து மேலே கொஞ்சம் போல் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ சிக்கன் கீமா எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.